கழுகுகள் மற்றும் மற்ற இயற்கை துப்புரவாளர்களை காக்கும் பொருட்டு தென்னிந்திய வனத்துறை புதிய அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டுள்ளது. செப்டம்பர் மாதத்தின் முதல் சனிக்கிழமை பாரு கழுகுகள் என அழைக்கப்படும் பிணந்தினி கழுகுகள் தினமாக கொண்டாடப்படுகிறது. இதன் காரணமாக கடந்த செப்டம்பர் 6ஆம் தேதி கழுகுகள் தினத்தை முன்னிட்டு நீலகிரியில் உள்ள ஒரு அரசு பள்ளியில் இது குறித்த நிகழ்ச்சியானது நடத்தப்பட்டது. அப்போது இந்த நிகழ்ச்சியில் பேசிய கழுகுகள் நல ஆராய்ச்சியாளரான மணிகண்டன், நீலகிரியில் உள்ள மாயார் பள்ளத்தாக்குகள் தான் பாரு கழுகுகளின் வாழ்விடங்களாக உள்ளன. கழுகுகள் காடுகளின் துப்புரவு பணியாளர்களாகவும் வனவிலங்கு மற்றும் மனிதர்களுக்கு பெரும் நோய் பரவாமல் தடுக்கும் ஒரு நோய் தடுப்பாளராகவும் செயல்பட்டு வருகின்றன. மேலும் வனப்பகுதிகளுக்கு அருகில் வாழும் கால்நடைகள் மிருகங்களால் தாக்கப்பட்டு உயிரிழக்கும் போது விலங்கு சாப்பிட்ட இறைச்சி போக மீதமுள்ள இறைச்சியை கழுகுகள் உண்கின்றன. ஆனால் இந்த இறந்த விலங்குகளை புதைப்பது அல்லது எரிப்பதனால் அவற்றின் உணவுச் சங்கிலி பாதிப்படைவது மட்டுமல்லாமல் அந்த கால்நடைகளுக்கு வலி நிவாரணியாக அளிக்கப்படும் டைகோபிளாக்ஸ் மருந்துகளாலும் கழுகுகளுக்கு பாதிப்பு ஏற்பட்டு அவை அழிந்து வருவதாக முன்னரே ஆராய்ச்சியில் கண்டுபிடிக்கப்பட்டது. இதுகுறித்து கால்நடை வளர்ப்பவர்களிடம் விழிப்புணர்வு ஏற்படுத்தி குறிப்பிட்ட மருந்து விற்பனை செய்வதற்கு ஏற்படுத்தப்பட்ட தடையால் அதன் பயன்பாடு குறைந்துள்ளது. ஆனால் தற்போது அதற்கு மாறாக கீட்டோபொக்கைன், அபிட்டோபிளாக் போன்ற வலி நிவாரணிகளை பயன்படுத்துவது சரியானதா என்பதை அரசு ஆய்வு செய்ய வேண்டும்.